TCS டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இங்க இருந்து இப்போ நீங்க இந்த பேக் பை பண்ணணும், இந்த ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு இல்லாம ஒரு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் இந்த 2025ற்கானது. நிறைய வேக்கன்சி இருக்கு, நிறைய படிப்புகளுக்கும் இதுல எலிஜிபிலிட்டி இருக்கு. நீங்க இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா எலிஜிபிள் தான். A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்க நண்பர்களும் பார்க்கட்டும். ஓகே, டிசிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் இதற்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா இன் சென்டர் டெஸ்ட், அதாவது ஆன்லைன் தான். பட் இவங்களோட சென்டர்ஸ்ல நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் நிறைய சென்டர்ஸ் அமைச்சு அங்கதான் உங்களுக்கான டெஸ்ட் ஆன்லைன்ல தான். ஆனா ஓகே, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சென்டரோ அங்க நீங்க போயிட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிக்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ சில சென்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியான ஸ்லாட் தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த நீங்க அப்ளை பண்றப்ப கொடுக்கறத விட அவங்களுக்கு ஆட்கள் நிறைய வந்துருச்சு அப்படின்னா உங்களை வேற சென்டர்ஸ்லயுமே போட்டுருவாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு அப்ளை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கான டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தலாம். மொத்தமா 120 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. 4 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, அப்புறம் கோடிங் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான், நம்ம சூஸ் பண்றதை பொறுத்து. ஓகே, ஸோ இந்த 3 இதுல இருந்து தான் உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். உங்களுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் PDF வேணும் அப்படின்னா அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை கூட டச் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. ஹையரிங் கேட்டகரிஸ் பாருங்களேன். இக்னைட், ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ்ல எடுக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுல அந்த டெஸ்ட்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இவங்களுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல அதாவது நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம்ல பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து நீங்க இக்னைட்டா இல்ல ஸ்மார்ட் ஹையரிங்கா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா மட்டுமே தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அடிஷ்னலி கேண்டிடேட்ஸ் ஆஃபர்ட் அண்டர் Ignite will have the opportunity to participate in programs that can enrich your identity, boost career. So அதாவது நீங்க இப்போ Ignite Smartனு 2 இருக்கு. இதுல நீங்க இந்த Ignite கேட்டகரியில நீங்க பிளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காம்பன்சேஷன் growth-ஆ இருக்கட்டும், கெரியர் growth-ஆ இருக்கட்டும் எல்லாமே 2.5 மடங்கு அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 1 ல இருந்து 2.5 வருஷத்துக்குள்ள இந்த வேலையை நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கான கெரியர் growth, காம்பன்சேஷன் எல்லாமே, சேலரி ஹைக் எல்லாமே அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்களே கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இந்த பேஜ் வர லிங்க் தரேன். ஸோ டிசிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஓப்பனில் தான் இருக்குது. வர May 11 வரையும் டைம். டெஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத அவங்க லேட்டராக இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நவ் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா TCS BSc இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்த சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கானது, அதாவது BCA முடித்தவங்க அப்படி இல்லைன்னா BSc முடித்தவங்க இந்த பிரான்ச்சஸ்ல, அதாவது IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோகெமிஸ்ட்ரி இதுல அப்படி இல்லைன்னா ஒகேஷனல் CSITல முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் 2024, 2025 பாஸ் அவுட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். வேற எந்த பாஸ் அவுட்ஸும் இதற்கு எலிஜிபிள் இல்லை. கோடிங் தெரிஞ்சவங்களும் அப்ளை பண்ணலாம், கோடிங் தெரியாதவங்களும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது பொறுத்தவரையும் உங்களுக்கு கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல சேலரி ஹைக், காம்பன்சேஷன் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஃப்ரெஷராக உங்களை இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் தான் உங்களை ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. இது போன்ற ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இந்த பேஜையுமே நீங்கள் ஃபுல்லாக ஒன் டைம் ரீட் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும். இந்த ஹியர் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே போயிட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் டிரைவில் போயிட்டு ரிஜிஸ்டர் நவுல ஐடியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஐடியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களோட இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்ளிகேஷனை. ப்ளஸ் அப்ளை பண்ணுறப்ப எந்த சென்டர் ப்ரிஃபர்டு டெஸ்ட் சென்டர் கேட்பாங்க. ஸோ அதுலேயுமே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எது நியர்பை அதை நீங்கள் கொடுத்து கூட இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே இருக்கு. டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தாச்சு. டெஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தலாம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 50% உங்களோட 10th, 12th இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஓகே தான். அதே மாதிரி
18 இருந்து 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். உங்களோட எஜுகேஷன்ல கெரியர் கேப் 24 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது 10th முடிச்சுட்டு 11th இல்ல 12th முடிச்சுட்டு டிகிரிலையோ அதாவது உங்களோட அந்த கேப், உங்களோட அகடமிக் கேப் 24 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நான் சொன்ன இந்த டிகிரிஸ் தான் பிசிஏ பிஎஸ்சி நான் சொன்ன டிசிப்ளின்ஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து நீங்க இந்த பேக் பை பண்ணணும், இதுக்கு ஃபீ பே பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாம்பிள் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேட்டர்ல என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இது தொடர்பான கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். டெஸ்ட் சென்டர் போயிட்டு நீங்க இதற்கான டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இது தொடர்பாக நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹியரிங் 2024 அந்த மாதிரி கடந்த வருஷத்தோட போட்டிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுல இதுக்கு என்ன படிக்கணும், டெஸ்ட் எப்படி இருக்கும், எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.